பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் 117வது முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்துள்ள பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என நான் வரவேற்கிறேன். ரெண்டாவது, இந்த பள்ளி குழந்தைகள் அவங்க பேரண்ட்ஸு எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா உங்களை ரொம்ப காக்க வச்சுட்டோம். அது எங்கள் மிஸ்டேக் இல்லை. நிறைய செக்கிங் இருந்துச்சு. வர்ற வழியில் நிறைய செக்கிங் இருந்ததுனால லேட் ஆகிடுச்சு. அதனால் பள்ளி குழந்தைகள்கிட்டையும் அவங்க பேரண்ட்ஸையும் நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதாவது நேரத்தோட கிளம்பி வந்துடணும். அதாவது மேக்சிமம் ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்துடணும்னு தான் நாங்கள் நினச்சோம். 9 மணிக்கு இங்கே வந்துடலாம் நினச்சோம். வழி நெடுங்க காவல்துறையினர் வந்து நம்ம வாகனத்தை செக் பண்ணணும், ஆயுதங்கள் வச்சுட்டு போவாங்க. அதனால எல்லா வண்டியும் செக் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் சோதனைங்கிற பேரில் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. அதனால உங்களை சீக்கிரமாக வந்து பார்க்க முடியல. வேற யாராவது பசியாக இருந்தீங்கன்னா, இப்போ எல்லாரும் கொஞ்சம் பசிக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பேசுனதுக்கப்புறம் சாப்பிட்டு கூட வந்து எல்லாரும் உட்காரலாம். பசியாக இருந்துச்சுன்னா எல்லாரும் கை தூக்கிடுங்க, எல்லாருமே சாப்பிட்டு வந்துடும். ஏன்னா பசியோட நீங்கள் இருந்துட வேண்டாம். அது எனக்கு வந்ததுலேருந்து தோணிக்கிட்டு ஒருவேளை நீங்கள் எல்லாம் பசியோட இருப்பீங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. அதனால அண்ணன் பேசுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போனாலும் சரி, எல்லாரும் கை தூக்கி நம்ம சாப்பிட்டு போயிடும். யாருக்கா பசிக்கா இல்லை மேக்சிமம் சாப்பிட்டீங்களா? அப்படி எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சரி சரி. அதாவது இந்த விழாவை நம்ம சிறப்பாக நடத்தணும்னு நினைக்கும் போது பட்ஜெட் பற்றாக்குறை இருந்துச்சு. அப்போ கூட நாங்கள் என்ன நினைச்சோம்னா ஒரே சாதமாக போட்டுடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் வந்திருக்காங்க நல்ல வயிறார மனசார அவங்க வாழ்த்தணும் அப்படின்னு எல்லா விதமான கூட்டு காய்கறியோட தான் நம்ம சாப்பாடு போடணும் அப்படின்னு அண்ணன் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு பாதிக்கக்கூடாது அப்படின்னு இந்த சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மண்டபம் இந்த மண்டபத்தில் ஒரு தாத்தா ஒரு 16 வருஷமா 20 வருஷமா இருக்காங்க. இந்த மண்டபத்தில் யாருமே இதுவரைக்கும் பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு கல்வி உதவித்தொகைன்னு கொடுத்ததே இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தான் இந்த பள்ளி குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை அப்படின்னு சங்கர கோயிலையும் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டிலேயுமே ஒரு அமைப்பு சார்பா நாம மட்டும்தான் நடத்துறோம். இது 2வது வருஷம் நடத்துறோம். இருந்தாலும் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் மட்டும்தான் இந்த விஷயத்தை கையில் எடுத்து செஞ்சிருக்கு. அதாவது பள்ளி குழந்தைகளுக்கு நான் இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க நல்ல முறையில் படித்து ஒரு அதிகாரியா போகணும். 2வது, உங்களுடைய எண்ணம் வந்து எப்போதுமே கையஸ்ட் நினைப்புல வைக்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையை நினைச்சுக்கிட்டு நீங்க எதையுமே உங்களுக்கு நீங்களே தரம் தாழ்த்திடக்கூடாது. அதுதான் என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோள். ஏன்னா அண்ணன் இப்ப இருக்கிற வளர்ச்சி வந்து எப்படின்னா ஒரு தொலைநோக்கு பார்வையோட நிறைய விஷயங்கள் அவர் பார்க்க போய் அவர் இருந்த சூழ்நிலை வேற இப்போ பெரிய அளவுக்கு வந்திருக்கிறாரு. இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நடந்திருக்கும். அத நீங்களுமே குழந்தைகளா இருக்கும் போதே உங்களுடைய எண்ணம் வந்து பெருசா வைங்க. என் வாழ்க்கையில கூட சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நான் படிக்கும் போது எங்க வீட்டுல வந்து கரண்ட் கிடையாது. நான் பாலிடெக்னிக் படிக்கிற வரைக்கும் எங்க வீட்டுல வந்து கரண்ட் கிடையாது. ஆனா இந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கக்கூடியதுனால எனக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு விடாமுயற்சியோட எந்த செயல் செஞ்சாலும் வாழ்க்கையில பெரிய ஆளா வரலாம். அதாவது எங்க ஊர்லயே அமெரிக்காவுக்கு மாசம் பிளைட்ல போனது நான் ஒருத்தன் தான். அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். மாசம் அமெரிக்காவுக்கு பிளைட்ல போன ஒரே ஆள் நான் தான். அது எதை வச்சு வந்துச்சு? படிப்பை வச்சுதான். அதனால
இங்க எல்லாரும் நல்லா படிக்க, பெரிய அளவுல ஒரு உங்களுடைய விஷன் வந்து ரொம்ப பெருசா இருக்கணும். அப்படின்னா தான் நீங்க வந்து அடுத்த இலக்கை நோக்கி போக முடியும். என்னை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் பொன்ராஜ் மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.